இங்க ஒரு கப்பிள்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்திருக்காங்க. அப்போ பயங்கர எக்ஸ்பென்சிவான ஒரு ஃபுட்டை இந்த பொண்ணு ஆர்டர் பண்றா. ஆனா அந்த ஃபுட் வந்ததும் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த ஹாஃப் பாயிலுக்கா இவ்ளோ ரேட்டு அப்படின்னு. பெருசா எதுவும் யோசிக்காம அந்த பொண்ணு அந்த ஹாஃப் பாயில சாப்பிடுறா. இது ஹாஃப் பாயில் இல்ல, இது ஒரு டெசர்ட் அப்படின்னு. அந்த பையனும் அந்த ஃபுட்டை சாப்பிடுறான். அதுல என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் போட்டிருக்காங்கன்றது வர அவனுக்கு தெரியுது. ஏன்னா இந்த பையனும் ஒரு ஷெஃப் தான். கொஞ்ச நேரத்துல இன்னொரு டிஷ் வருது. அது பாக்குறதுக்கு பூச்செடி மாதிரி இருக்கு. தண்ணி ஊத்துனதும் ஒரு சலாட் வர்றது மாதிரி இருக்கு. இத பார்த்ததும் இந்த பையனுக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த ஃபுட்டை எடுத்துட்டு நேரா கிச்சனுக்கு போறான். மெயின் ஷெஃப் கிட்டே போய், நாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட வந்திருக்கோம், உன்னோட மேஜிக் ட்ரிக்ஸ பாக்குறதுக்கு இல்ல அப்படின்றான். உனக்கெல்லாம் சமைக்க தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறான். பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அவனை தடுக்கிறதுக்கு வராங்க. ஆனா அந்த மெயின் ஷெஃப் எல்லாரும் அவாய்ட் பண்ணி வெளியே போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மீட்டை எடுத்து அவ்வளோ அழகா பார்த்து பார்த்து சூப்பரா பிரசன்ட் பண்ணி சமைச்சிடுறாரு. சூப்பரா சமைச்சு அதை அழகா பிரசன்ட் பண்ணிருக்காரு. இத பார்த்ததும் சாப்பாடு பார்க்கறதுக்கு அழகா இருந்தா மட்டும் போதாது, சாப்பிடுறவங்களோட மனசும் வயிறும் நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாட்டுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறான். அவ்வளோ நீட்டா கட் பண்றான், அவ்வளோ சூப்பரா சமைக்கிறான், நீட் அண்ட் சிம்பிளா பிரசன்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி கூட பார்க்காம அந்த கிச்சனை விட்டு வெளியே வரான். இத பார்த்து கியூரியஸ் ஆனவரு அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிடுறாரு. அவரால் உறுதியா சொல்ல முடியுது, அவரு சமைச்சதை விட இது 100% சூப்பரா இருக்கு அப்படின்னு. இந்த பையனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்களோட தாட்ஸ் கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.